ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 5/10/2025 விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரையோதசி திதி, சதயம் நட்சத்திரம், பின் பூரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் ஒரே நாளுக்குள்ளே 2 நட்சத்திரம் வரும். சித்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு, வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக நம்ம வார ராசி பலன் பார்க்குறோம், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை. இந்த 7 நாட்களுக்கான ராசி பலனில் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக நிகழ்வுகளை பற்றி சொல்லணும். அந்த அடிப்படையில் திங்கட்கிழமை, அதாவது முதல் நாள் ஞாயிறு, அடுத்தது திங்கட்கிழமை 12:25, அதாவது PM மத்தியானம் முதல் செவ்வாய்க்கிழமை காலை 9:18 AM வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. ஆக மாலை நேரம் தான் பௌர்ணமி பூஜை அதிகமாக செய்கிறது உண்டு. அதனால் திங்கட்கிழமை பௌர்ணமி பூஜை. கிரிவலம் 12:25 PM டு திங்கட்கிழமை மத்தியானம். அடுத்த நாள் 9:18 வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறதுனால அந்த நேரத்தில் கிரிவலம் போனால் பலன் இருக்குது. அது தவிர திங்கட்கிழமை இன்னொரு விசேஷம் இருக்குது, அது நடராஜர் அபிஷேகம். அப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இரவு 8:04 கிருத்திகை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை 5:32 PMக்கு முடிஞ்சிடும். ஆக இரவு கிருத்திகை தேரோட்டம், கிருத்திகை பூஜை நடத்துகிறவங்க வியாழக்கிழமை நைட்டு நடத்திக்கலாம். பகலில் நடத்துகிறவங்க வெள்ளிக்கிழமை மதியம் நடத்தலாம். காலையில் நடத்துகிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் நடத்தலாம். அதோட சங்கடகர சதுர்த்தி இருக்குது வெள்ளிக்கிழமை மாலை 6 to 7. விநாயகருக்கு அபிஷேகம் செய்து விநாயகர் அகவல் பாடி பிரசாதங்கள் நைவேத்தியம் வச்சு படைச்சு கொழுக்கட்டை, இந்த மாதிரி சுண்டல், அவல் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அது சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஆக இந்த வாரத்தில் திங்கட்கிழமை பௌர்ணமி நடராஜர் அபிஷேகம், வெள்ளிக்கிழமை கிருத்திகை சங்கடகர சதுர்த்தின்னு சிறப்புக்குரிய நாட்களாக திங்களும் வெள்ளியும் இருக்கிறத சொல்லலாம். இனி நீங்கள் இந்த சேனலில் இந்த நிகழ்ச்சி பார்க்குறதோட உங்கள் ஜாதகத்தோட முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, திருமணம் போன்ற காரிய நிகழ்வுகள் எப்போ நடக்கும், நேரம் சரியில்லைன்னா எப்போ சரியாகும், பொருத்தம் பார்க்கறது, இது பொருத்தம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது, குழந்தைகளுக்கு எண்கணிதப்படி பேர் வைக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் 9842236995 என்னோடய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, அதுக்கான கூகுள் பே நம்பர் இது தான், அதுக்கான அமௌண்ட் சொல்லுவேன், போட்டிங்கன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கலாம். 30 வருஷம் அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தினுடைய பலனால் சொல்லுவேன். அப்போ அந்த அனுபவ பலன் என்ன சொல்லுன்னா, உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லும். ஜோதிடம் இருக்கிற நிலையை முற்றிலும் மாற்றி அமைக்காது, அது புரிஞ்சுக்குங்க. இருக்கிற நிலையை சொல்லி கொடுக்கும். இருட்டு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படி இருட்டை மாற்றாது, பரிகாரங்களும் இருட்டை மாற்றாது. அப்போது அந்த காலம் வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது எது வரைக்கும்னு சொல்லக்கூடிய நிலை, அது வரைக்கும் பொறுத்திருக்கணும். ஆக பரிகாரத்திலே பெரிய பரிகாரம் காத்திருக்கிறது, பொறுத்து இருக்கிறதுன்னு சொல்கிறேன். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட மற்ற பரிகாரங்கள் சிலது இருக்குது, தோஷ பரிகாரங்கள், அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அது செஞ்சால் அந்த தடைகள் விலகும். இனி இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி சஞ்சாரம் பண்ணுதுன்னா, சூரியன் கன்னியில் சமம், சந்திரன் கும்பத்தில் சமம், செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி, புதன் துலாத்தில் நட்பு, சுக்கிரன் சிம்மத்தில் பகை, குரு மிதுனத்தில் பகை, சனி மீனத்தில் சமம், ராகு கும்பத்தில் பகை, கேது சிம்மத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு கடகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையும், சிம்மத்துக்கு திங்கள் செவ்வாயும், கன்னிக்கு புதன் வியாழனும், துலாத்துக்கு வெள்ளி சனியும் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் யோசித்து செயல்படணும்.
பொதுவாக வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு போனால் அது யாருக்குமே அந்த அந்த பலவீனம், அந்த பதட்டம் இது இருக்குத செய்யும். அதோடு வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து தம்பி விஜய் அவர்கள் கரூரில் கூட்டம் நடத்தி அசம்பாவிதங்கள் நிறைய நடந்தது. அவருடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் அவயோகி சனியாக வரார். இப்போ சனிக்கிழமை அவருக்கு ஒத்து வராது. யோகி வெள்ளி, இப்போ வெள்ளிக்கிழமை அவருக்கு ஒத்து வரும். அப்போ அதையெல்லாம் தெரிஞ்சு அந்த காலத்தில் மன்னர்கள் நிறைய ஜோதிடர்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்தாங்க. அப்போ அது சக்ஸஸ் ஆச்சு. அப்படி கிரக அடிப்படையில் தான் நம்ம இயங்குகிறோம். பொதுவான விஷயங்களுக்கு போகும்போது இன்னும் நம்ம பார்த்து பண்ணால் சக்ஸஸ் ஆகும். நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல சிந்தனை இருக்குது, நல்லது பண்ணோன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு சரியான நேரத்தில் பண்ணலின்னா அது தோற்று போயிடும். அதுக்குரிய நேரம் இருக்குது, அந்த காலம் இருக்குது. இப்போ காலம் அறிந்து செயல்படணும். காலம் அறியாமல் செயல்பட்டவங்க அது பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போது நமக்கு காலத்தை அறிந்து செயல்படுறதுக்கு நமக்கு ஜோதிடம் துணை புரியும். ஆக நமக்கு எந்த கிரகம் நன்மை செய்யும்? நீங்கள் மனுஷங்களே எல்லா மனுஷங்களும் நமக்கு ஒத்து போக மாட்டாங்க. உணவே எல்லா உணவும் நமக்கு ஒத்து போகாது. தொழிலே எல்லா தொழிலும் நமக்கு ஒத்து போகாது. நம்ம வாழ்கிற இடமே எல்லா இடமும் நமக்கு ஒத்து போகாது. நம்ம முன்னோர்கள் மிகச்சிறப்பாக வாழ்ந்திருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம வாழ முடியாமல் போயிடும். நிறைய தான தர்மம் செஞ்சு வாழ்ந்திருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கணும். சொத்து நிறைய கிடக்கும், விற்று தான் செலவு பண்ணணுங்கிற நிலை இருக்கும். வாரிசுகள் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம இடத்த மாற்றணும். உடலுக்கு ஒத்துழைக்காத உணவுன்னா அதை விட்டுறணும், அதை சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு பால் ஒத்துக்காது, சில பேருக்கு இளநீர் ஒத்துக்காது, சில பேருக்கு அரிசி உணவு ஒத்துக்காது. இப்படி சிலதெல்லாம் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். மனுஷங்க கூட பிறந்தவங்க அல்லது சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஒரு கூட்டத்தில் நின்று இருந்தால் நம்மளை பார்த்து ஒதுங்கி போவாங்க. எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தர் அப்படியே நம்மக்கிட்ட வருவார். அது 100 பேரில் வருவார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டு நம்ம கூட பேசுவார். அவர் நம்மளுக்குரியவர், ஆனால் அவர் எங்கேயோ பிறந்திருப்பார். இப்படி நமக்குரிய மனிதர்களை கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கணும். அதோட இந்த நாளை கண்டுபிடிக்கணும். அந்த நாளை நிறைய பேர் நீங்கள் ஜாதகமே உங்களுக்கு இல்லை, பிறந்த தேதியே தெரியாதுனாலும் அனுபவத்தில் கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு சில நாட்களில் நீங்கள் எது செஞ்சாலும் அது ஒத்துழைக்கலைன்னா அந்த நாளை விட்டுறணும். நீங்கள் வேற ஒரு நாள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது கொஞ்சம் கடினம். ஜாதகம் இருந்ததுன்னா ஈஸி. ஆனால் அந்த ஜாதக அமைப்பு இருந்துமே சில பேர் அதை நம்பாதனால அதை பயன்படுத்துறதில்லை. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க, வழிகாட்டி வச்சுருக்காங்க. போர்டு படிக்காமல் போயிட்டு யானை உள்ள பகுதியில் போயிட்டு அடிபட்டு வர்றதுக்கு படித்து பார்த்துட்டு இது பாலைவனம், இது சோலைவனம் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு தப்பு இருக்குது. அவங்க அனுபவத்தை, அவங்களுடைய வாழ்நாள் அனுபவத்தில் அந்த போர்டு வச்சுருக்காங்க. இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஜோதிடத்தில் அற்புதமான கலை ஜோதிடக்கலை. அது எனக்கு மட்டும் ஆனதல்ல, உங்களுக்கும் ஆனது. எங்கள் தாத்தா கொடுத்து வச்சுட்டு போனதில்லை, உங்கள் தாத்தா கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னோர்கள் பொதுவாக கொடுத்து வச்சுட்டு போனது. அப்போ நமக்கு அது ஒத்து வரும்னா அதை எடுத்துக்கணும். எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சமையல் கற்றுக்கிற மாதிரி, ஒரு டிரைவிங் கற்றுக்கிற மாதிரி இந்த அடிப்படை விஷயங்களை கற்றுட்டிங்கன்னா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசிக்கான பலன். அசுவனி பரணி கிருத்திகை 1 கூட ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி 8 இருக்கு. ஒரு மனக்கிளேசம் ஏற்படும், ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு காரிய தடை இருக்கும், காரிய தாமதம் இருக்குது. இதுதான் ராசி அதிபதி 8க்கு போகிறதுனுடைய பலன். ரெண்டாவது, குரு நல்லிடத்தில் இல்லை, சனி நல்லிடத்தில் இல்லை, ராகு நல்லிடத்தில் இருக்கு, சூரியன் சாதகமாக இருக்கு. அப்போ அந்த வகையான நிலை உங்களுக்கு சந்திரன் கூட இந்த வாரம் சாதகமாக இருக்கு. ஆக இது விதியை மதியாள வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாரம் இருக்கு. சுக்கிரன் 5ஆம் இடத்துல பகை பெற்றிருக்கு. அதனால் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எதுவும் செய்யாமல் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. யோசிச்சு நிதானிச்சு எதையும் செயல்பட்டால் உடலும் பாதிக்காது, மனமும் பாதிக்காது, குடும்பமும் பாதிக்காது,
தொழிலும் பாதிக்காது. நிறைய பேர் அப்படி இல்லை. ஒரு சில விஷயம் நடக்கலைன்னா பதட்டம் அடைஞ்சிடுறாங்க. 100ல் காரில் வந்துட்டு இருக்காங்க, திடீர்னு ஏற்ற வந்துருச்சு, வண்டி இழுக்கலைன்னா பதட்டம் அடைஞ்சிடுறாங்க. ஓ, கார் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு. அது கார் ப்ராப்ளம் ஆனதுனாலயா ஏற்றத்தில் போகல, இந்த ஏற்றம்ங்கிறதுனால வண்டி மெதுவாக போகுது, அப்படி புரிஞ்சுக்கணும். அது கூட புரிஞ்சுக்கலைன்னா என்ன பண்ணுறது? இப்படியான புரிதல் இல்லாத நிலைகளை சில சமயம் கொடுக்கும். ஆனாலும் இந்த வாரம் சந்திரனுடைய போக்கு புரிதலை கொடுக்கும். ஆக நீங்கள் எதையும் யோசித்து செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக, இல்லாட்டியும் மோசம் இருக்காது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் ராசி அதிபதி பகை பெற்றிருக்கு. ராசி அதிபதி பகை பெறும்போது நம்ம பேசினா மற்றவங்களுக்கு பகையாக தெரியும். ஆனால் கோச்சாரத்தில் மற்ற கிரகங்களை வலுத்திருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னு இருக்குது. இப்போ ஒரு பூமி கலார் பண்ணுறது, ஒரு விற்கிறது, வாங்கிறது, தொழிலில் அதிகமான கிளைண்ட் உங்களை தேடி வர்றது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் ராசியாதிபதி பகை பெறும்போது நம்ம பேச்சில் மென்மை காட்டணும். எப்படி காட்டணும்னா, ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது நமக்கு மட்டுமே பலன் தரக்கூடிய விஷயங்களாக நம்ம பேசக்கூடாது. ஒரு பொதுவான விஷயத்தில் பிறருக்கும் பலன் தரத்தக்க நிலையை எடுக்கணும். இப்போ 4 பேருக்குரிய விஷயம் ஒன்று இருக்குன்னா நமக்கு மட்டுமே சாதகமான சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் சரி சமமாக வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை, யாரும் பார்க்குறதில்ல. ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு சொந்தக்காரர் போய் ஒருத்தர் கூப்பிட்டு போயிருக்காரு, இந்த பூமி வாங்கியிருக்கேன் பாருங்கள் அப்படின்ட்டு. இந்த பூமியை மனுஷன் வாங்குவானா, இதெல்லாம் ரோடு வந்தால் போயிடும், அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர வச்சுட்டு அடுத்த வாரமே வேறொருத்தர் வச்சு அவர் அந்த பூமி வாங்கி கோடிக்கணக்கில் லாபம் பார்த்துருக்கார். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. அதனால் எந்த விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டும் முன்கூட்டி சொல்லறதுக்கு பயமாக இருக்குது. இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் இது சரியான காலம்தான், காரிய வெற்றிக்குரிய காலம்தான். திசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் பேச்சு மட்டும் கரெக்டாக பேசணும். உங்களுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறக்கு ஒரு வாய்ப்பு வரணும் வைங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் நான் பேசுகிறத எழுதி வச்சு படிச்சுக்கணும்னு சொல்கிற மாதிரி. ஒரு வார்த்தையை முக்கியமான இடத்துல போய் ஒரு வார்த்தையை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை ரொம்ப பெருசாக பேசப்படும். நல்ல வார்த்தை விட்டோம்னா அது மெதுவாக தான் பெருசாகும். அதை மட்டும் இந்த வாரம் புரிஞ்சுக்கணும். மற்றபடி சகல நன்மைகளும் ஏற்படும். புதிய சுப நிகழ்வுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்குது, திடீர் பிரயாணம் இருக்குது, திடீர் புகழ் இருக்குது, விருதுகள் கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 1, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். புதனோட போக்கு மோசமில்லை, நல்ல சிந்தனை ஆற்றல் பெருகும். ஜென்மகுரு கொஞ்சம் சாதகம் இல்லை, அது விரைவில் மாறிடும். அடுத்த வாரம் நம்ம அந்த குரு பயிற்சி பலன் போடுவோம். 18ஆம் தேதி அதிசார பயிற்சி ஏற்பட்டு ஒரு 45 days நல்ல இடத்துக்கு வரும். அப்போ சில காரியத்தை திசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்தால் சாதிச்சுக்கலாம். சனி வக்ரத்தில் இருக்குது, அது சாதகமாக போனால் சிறப்பாக இருக்கும். அதுவும் 11ஆம் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆக மற்ற கிரக நிலைகளை பார்க்கும்போது செவ்வாய் 6ல் எதிர்ப்புகளை முறியடிக்க இயலும், எதிர்ப்புகள் அடங்கி போகும். ஆனால் 6ல் செவ்வாய் இருந்தால் எதிரி நாசன்னு சொல்கிறான். ஆனால் எதிரி உருவாகவும் செய்வான், அப்புறம்தான் அவன் பாதிக்கப்படுவான். ஆக 6ல் செவ்வாய் இல்லாமல் இருந்தால் நல்லது தான், எதிரியும் வரமாட்டான், பாதிக்கவும் செய்ய மாட்டான். அந்த வகையில் இந்த வாரத்தில் சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு மோசம் இல்லை, நல்ல பாதையில் போகுது. அதில் ஞாயிற்றுக்கிழமை குருவோட நட்சத்திரத்தில் போகுது. ஆனால் உங்களுக்கு புதனோட நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது பலன்கள் நல்லபடியாக கொடுக்கும். அங்கே இந்த வாரத்தில் நன்மைகள் நடக்கும். சுக்கிரனோட நட்சத்திரத்துலேயும் போகும். அந்த புதன் நட்சத்திரம் ரேவதி, சுக்கிரன் நட்சத்திரம் பரணி போகும்போது உங்களுக்கு சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். புதிய உறவுகள் வந்து போகும். பகையான உறவு பகை நீங்கும், புரிதல் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம்
நவகிரகங்கள். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு மட்டும் அஷ்டமத்தில் இருப்பார், பூரட்டாதியில் இருக்கார். 4ஆம் பாதம் போயிட்டால் மீனத்துக்கு போயிடுவார். ஆனாலும் குருவான நட்சத்திரத்தில் அஷ்டமத்திலே இருந்தாலும் அவ்வளோ பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் இருந்தாலும் சனி வக்ரம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லை. அஷ்டமச்சனி முடிஞ்சு திரும்ப வக்ரமாக இருக்கு. வில்லன் அடிச்சு போட்டு போயிட்டு அது அஷ்டமச்சனின்னு வச்சுக்கோங்க. அது எல்லாருக்கும் அஷ்டமச்சனி பாதிக்காது, திசாபுத்தி கெட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. திரும்பி வக்ரமாகிறது வந்து திரும்பி வந்து இவன் பொழைச்சிக்குமானவன்னு ஓங்கி ஒரு அடி அடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் கொடுக்கும். அப்போ இந்த ராசிக்காரங்க ஒரு 2 மாதத்துக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அதிக கூடுதல் கவனமாக நடந்துக்கணும். புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் எடுக்கிறதுல யோசிக்கணும். நல்ல இந்த வாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் காரியம் ஆகும். ஆனால் ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்க இயலும். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு திசையில் டெல்லி வரைக்கும் சொல்லலாம், சந்திக்க இயலும், அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனாலும் அது குழப்பத்தையும் கொடுக்கும், முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். திங்கக்கிழமையிலிருந்து உங்களால் முடிவெடுக்க முடியும். ஆக ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்புகள் வரும், முடிவெடுக்க முடியாது, சந்திரன் அஷ்டமம். ஆனால் ஏன் வாய்ப்புகள் வருது? அவன் போகிற நட்சத்திர சாரம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஒரு திருமண விஷயங்கள், ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு சுப நிகழ்வு, இதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. வளைகாப்பு செய்கிறது, சீர் பண்ணுறது, அல்லது காது குத்து, நீங்கள் வந்து விருந்துக்கு அழைக்கிறது, இதெல்லாம் அதிகமாக கோயிலுக்கு போகிறது, கோயிலில் உங்களுக்கு நல்ல சிறப்பு கிடைக்கிறது, கோயில் ஆன்மீக சம்பந்தமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு உயர்வு, ஒரு தர்மகர்த்த பதிவு கிடைக்கிறது, இப்படியெல்லாம் சந்தர்ப்பம் கூட உருவாகும். இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக முருகன். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். சூரியனோட போக்கு பரவாயில்ல, புதனோட நிலை மோசம் இல்லை. சுக்கிர ஜென்மத்தில் இருக்கு, அழகு கலைகளுக்கு அதிபதி. கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு முன்னெடுப்பு இருக்கும், அரசியலில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்குது. சந்திரன் திங்கள் செவ்வாய் அஷ்டமத்துக்கு வரும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க, முக்கிய முடிவெடுக்கிறதுல விசாரித்து முடிவெடுங்க. அவசர முயற்சிகள், அவசர முடிவுகள் மட்டும் கூடாது திங்கள் செவ்வாய். அப்புறம் புதன் வியாழன் வெள்ளி சந்திரனுடைய போக்கு நல்லாயிருக்கு. இந்த சனி வக்கரம் கொஞ்சம் பரவாயில்ல, வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அது அஷ்டமத்தை நோக்கி கடக்கும். ஆனால் அஷ்டமத்தில் சனி இருக்கிறது சில ராசிக்கு பாதகம் இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு போனால் நன்மையும் நடக்கும், திடீர் அதிர்ஷ்டமும் நடக்கும். ஒரு பெரிய பதவி ஒருத்தருக்கு கிடைச்சது சமீபத்தில் இந்த ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமச்சனியில் எப்படிங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னா இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறேன். ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு செவ்வாயுடைய நிலையால் பூமி சம்பந்தப்பட்ட யோகம், நண்பர்களால் உதவி, வெளியூர் பயணம், கலை ஆர்வம் அதிகரிக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் குலதெய்வம். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன், வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் 2ஆம் இடத்துல இருக்குது, பரவாயில்ல. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்குது. ஜென்மத்தில் சூரியன் இருக்குது. ஒரு கிரக ஜென்மத்திலிருந்து 2 பக்கம் கிரகம் இருந்தாலும் யோகம்தான். ஆனால் சந்திரனோட போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா புதன் வியாழன் அஷ்டமத்துக்கு வரும். இப்போ அஷ்டமத்துக்கு வரும்போது சில முக்கிய முடிவுகள் எடுக்காமல் யோசித்து நிதானித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னு இருக்குது. மற்றபடி சனி வக்ரம் உங்களுக்கு சாதகம் இருக்குது. குரு விரைவில் நல்ல இடத்துக்கு வருது, ஆனால் இப்போ சாதகம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். அசதி சோர்வு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுங்க? ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா குரு நல்ல இடத்துல என்ன நடக்கும்னா, சாப்பிட்றது ஒரு 500 கலோரி டெய்லி சாப்பிட்றது ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகாது, 50% தான் ஜீரணமாகும். அப்போ என்னாகும்? எனர்ஜி பற்றாது. எனர்ஜி பற்றில என்னாகும்? ஒர்க் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒர்க்கு கம்மி பண்ணிக்கணும். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? ஓய்வெடுங்க, இதை சொல்லுவாங்க. எளிய உணவு சாப்பிடுங்க, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு சாப்பிடுங்க.
குரு நல்ல இடத்துல இல்லைனாலே ஒவ்வொருத்தரும் அதைத்தான் செய்யணும். ஆக 2, 5, 7, 9, 11 இருக்கும்போது மட்டும்தான் நல்ல இடம், மற்ற இடம் நல்ல இடம் இல்லை, 10 இருக்குது. ஆக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ராசி அதிபதியும் 10 குடையவனும் 9க்கு அதிபதி 2க்கு அதிபதியுமான சுக்கிரனுடைய வீட்டில் இருக்குது. அதனால் உங்களுக்கு சிந்தனைகள், புகழ், நல்ல உயர்ந்த சிந்தனைகள், புகழ், தன வரவு, தன் வீட்டுக்கு முன் வீட்டில் இருக்குது புதன், பண வரவு அதிகரிக்கும். அதாவது ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் ஏதாச்சும் தான் வந்துடும். உங்கள் பேச்சு மேடையேறும், உங்கள் பேச்சு கேட்குறவங்க கைதட்டுவாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கூட உருவாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக பெருமாள். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விஷாக 1, 2, 3 பாதங்கள். ராசி அதிபதி சுக்கிரன். துலாராசிக்கு சுக்கிரனுடைய போக்கு பகை பெற்றிருந்தால் 11 இருக்குது, பரவாயில்ல. குரு விரைவில் இடம் மாறினால் இப்போ சாதகமாக இருக்கார் 9ஆம் இடத்தில். சனி 6ஆம் இடத்துல நான் வக்ரம் இருக்குது. வக்ரம் நீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது தான் காரிய சித்தி உண்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயோட போக்கு தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் வளர்த்துருக்கு. பணவரவு உண்டாக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அது எதனாலனா மண்ணால் ஒரு வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களால். ஆக இந்த வாரம் சூரியன் போய் 12 இருக்குது. ஆனால் புதன் ஜென்மத்தில் உங்களுக்கு திக்பலம் பெற்றிருக்கு. திக்பலம்னா அது வலிமை பெற்றிருக்கு. 9க்கு அதிபதி ஜென்மத்துக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், சிந்தனை தெளிவு இருக்கும். கடவுள்னா யாருன்னா அறிவு, வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் நம்மளை எப்படி இயக்கிறார்? அறிவால் இயக்கிறார். கடவுள் நமக்கு அறிவாக செயல்படுறார். மனம் தீய சக்திகள், கிரகங்கள் இதெல்லாம் மனசை இயக்கும். தீய சக்தியில் அது விருப்பத்துக்கு இயக்கும். தவறானது தான் கொண்டு போகும். தீய சக்திகள் நல்ல வழியில் கொண்டு போகாது. கிரகங்கள் நல்ல கிரகங்கள் நல்ல வழியை இயக்கும், மோசமான கிரகங்கள் மோசமான வழியை இயக்கும். அப்போ இதனுடைய பேச்செல்லாம் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அதனால தான் முன்னோர்கள் மனம் போன போக்கில் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனதை கட்டுப்படுத்துகிற ஒரு மூக்கணாங்கயிறு தான் அறிவு. அறிவு 2 விஷயம் இருக்குது. பிறப்பால் அறிவு, அனுபவ அறிவு. அந்த அனுபவ அறிவு தான் நம்மளுக்கு கூடுதல் நற்பலன்களை கொடுக்கும். அதனால தான் குழந்தையாக இருக்கும்போது வெகுளியாக இருக்கிறவங்க வயசு வர வர கொஞ்சம் அறிவாளியாக மாறுறாங்க. ஆனால் வயசானவங்களும் வெகுளியாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் வெகுளித்தனம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இறைவன் நமக்குள்ளே இருந்து செயல்படுவார். வெகுளித்தனமானவங்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருப்பார். சூழ்ச்சி தான் அறிவுன்னு இப்போல்லாம் நினைக்கிறாங்க. இப்போல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சூழ்ச்சி தான் அறிவுன்னு நினைக்கிறாங்க. சூழ்ச்சியை கொடுக்கறது ராகு கேதுக்கள். சிறந்த அறிவு கொடுக்கறது குரு பகவான், புதன். சுபர்களே சிறந்த சுபர்கள் புதனும் குருவும் தான், இயற்கை சுபர்கள். அப்போ அவர் ஜென்மத்தில் இருக்குது. அது குரு பார்க்குது. குருவோட பார்வைக்கு ஒரு பலன் இருக்குது. 5ஆம் பார்வையை பார்க்குறார். ஆக புதன்கிழமை நாளில் சிறப்புகள் அதிகரிக்கும். சிந்தனை தெளிவு இருக்குது. சிறந்த சிந்தனை கேட்பீங்க, சிறந்த சிந்தனை படிப்பீங்க, சிறந்த சிந்தனையோடு பேசுவீங்கன்னு சொல்லக்கூடிய சிறப்புக்குரிய வாரம். ஆக வெள்ளி சனி மட்டும் சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும். அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் இதிலும் யோசித்து செயல்படணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி ராசியிலேயே வலுப்பெற்றிருக்கு. அப்படியே ஒரு பவர்ஃபுல்லாக, அப்படியே உடம்பில் ஏதோ ஒரு சக்தி ஒரு கூடுதலாக வந்த மாதிரி உணர்வீங்க. நம்ம ராசியாதிபதி பலம் பெறணும். எப்போவுமே பிறப்பு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெறணும். அது மாதிரி கோச்சாரத்துக்கு ராசியாதிபதி பலம் பெறணும். மற்ற கிரகங்கள்லாம் வலுத்து என்ன பண்ணுறது? மரம் நிறைய காய்ச்சி என்ன பண்ணுறது? ஆணிவேர் வலுத்திருக்கணும். காற்று குளிர்ந்துருச்சுன்னா வீணாயிரும். மரம் கம்மியாக காய்ச்சாலும் ஆணிவேர் நல்லா இருக்கணும். அது மாதிரி ராசியாதிபதி வலுத்திருக்கு. குரு அஷ்டமத்தில் இருக்குது, விரைவில் மாறப்போகுது. சனி வக்ரத்தில் இருக்குது. சிறு சிறு அசதி, சோர்வு, அலைச்சல், சிரமம் கொஞ்சம் இருக்குது. மனித வாழ்க்கையில் இருக்கும். அது நாம எடுத்துக்கிறது தான். நம்ம முயற்சியால் வர்ற விஷயங்கள் தான் துன்பத்தை கொடுக்குது.
இயற்கையாக வரக்கூடிய துன்பங்கள் மிக குறைவு. அந்த வகையில் இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் போகாது. சூரியனோட நிலை பரவாயில்ல. புதன் 8 மறைஞ்சிருக்கிறது தப்பில்லை. 8 கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன். ஆக இந்த வாரம் கொஞ்சம் சாதகமான சூழலே இருக்குது சந்திரனுடைய போக்காலயம். ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமான ஒரு செய்தி காதுக்கு வரும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் துர்க்கை அம்மன். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குரு ராசியை பார்க்குறார். சனி வக்ரம் பெற்றிருக்குது, அது கொஞ்சம் பரவாயில்ல. புதன் 11 இருக்குது, சூரியன் 10 இருக்குது. செவ்வாய் 5க்கு அதிபதி விரயத்தில் இருக்குது. 5ஆம் இடம்னா நல்ல இடம். விரயம்னா சுப விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சுப செலவுகள். ஒரு அரசியலில் உங்களுக்கு கட்சி பதவி வந்துடுதுன்னா செலவு பண்ணால் அப்புறம் சம்பாதிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சம்பாதிப்போன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பேர் கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்காக செலவு, ஒரு ஸ்கூல் செலவு, காலேஜ் செலவு, கல்யாண செலவு, இந்த மாதிரி. வெளியூர் வெளிநாட்டு பயணம். 12ஆம் இடம்னா வெளிநாடு சம்மந்தம். வெளிநாடு போயிட்டு வரதுனால, சுற்றுலா போயிட்டு வரதுனால, வியாபாரத்துக்காக போயிட்டு வரதுனால அதுக்காக கொஞ்சம் செலவுகள் இப்படி வரும். ஆக செலவுகள் ஆனாலும் சுப செலவுகள் ஆகும். அந்தளவுக்கு வரவும் வரும். 5 குடையவன் பலம் பெறும்போது வரவும் வரும், பலம் பெறும்போது வரவும் வரும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு முயற்சிக்குண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய வாரம். தனுசு ராசிக்கு சாதகம் உள்ள நிலையை முயற்சியால் உருவாக்கக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். சனி வக்ரத்தில் இருக்கார். இயல்பான பலனை கொடுக்க மாட்டார். குரு 6ஆம் இடத்தில் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு போனால் நல்லா இருக்கு, விரைவில் போகும். செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாய் அங்கே இருக்கலாம், பாவிகள். ஆனால் சில பேருக்கு இப்போது சர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தான்னா, சில பேருக்கு அந்த இடத்துல கிரகம் திசை நடத்தும் போது மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அதே ஆராய வேண்டியது இருக்குது. அந்த ஒன்றை மட்டுமே வச்சுட்டு ஓட்டக்கூடாது. பல கோணத்தில் நம்ம கணக்கிடணும். ஏன் அது கொடுத்தது, நல்ல கிரகம் கெடுக்குதுன்னா ஏன் கெடுக்குதுன்னு பல கோணத்தில் ஆராயும். புத்தகம் படிக்கிறத விட ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த அனுபவங்கள் கிடைக்கும். எதையுமே டக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நட்சத்திரம் ஆகுன்னு ஒருத்தருக்கு சொல்கிறாங்க. அது எப்படிங்க அவர் சொன்னார், வதை நட்சத்திரத்தை போய் சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த வீடியோ மட்டும் அவங்க பார்த்துருக்காங்க, அந்த ஃபேமிலி. மற்ற வீடியோவெல்லாம் பார்க்கல அவங்க. இப்போ மற்ற விஷயங்கள் இருக்குது. வசியம் இருக்குது, அப்புறம் யோகி அவயோகிங்கிற விஷயம் இருக்குது. இப்படி நிறைய திசா ஒற்றுமை இருக்குது, கிரக அமைப்புகளுடைய நிலை இருக்குது. இப்படி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. சார் இத்தனையும் பார்த்து ஒரு சிலது தோற்று போகுது ஏன் அப்படின்னா அது கர்மா. இப்போ அந்த வகையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு கோட்சார கிரக நிலைகள் பாதகம் இல்லை, ஆனால் ரொம்ப சாதகம் இல்லை. ஆக பெரிய கெடுதல் நடக்காது. அதே சமயம் நல்லது நடக்கிறதுல கொஞ்சம் தடைகள், தாமதம் ஏற்படும். ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருப்பீங்க, அது தாமதம் ஏற்பட்டு இந்த வாரத்தினுடைய கடைசி 2 நாட்கள் சில நன்மைகளை கொடுக்கும். 5க்கு சந்திரன் போகும்போது அந்த நடக்காத விஷயத்துக்குரிய செய்தி நடக்கும்னு வரும். எந்த தேதியில் நடக்கும்னு வரும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு சிவபெருமான். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். சனி 2ஆம் இடத்தில் இருக்கார். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் மென்மையான போக்கு அவசியம். சந்திரனோட போக்கு பாதகம் எதுவும் இல்லை. ஜென்மத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் தான் போவார். செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கார். திக்பலம் மட்டும் இல்லை, ஆட்சி பலமும் பெற்றிருக்கார். அது சிறப்பு தான். ஆக பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முன்னெடுப்புகள் இருக்கும். குரு நல்ல இடத்துல இருக்குது. திருமணம் நடந்திருக்கலாம், அல்லது நடக்க போகலாம். குழந்தை பாக்கியம், வளைகாப்பு, சீரு, குடும்பத்தில் ஏதாவது விசேஷ நிகழ்வுகள், பெயிண்டிங்கு, ரெனோவேஷன், இப்போ ஸ்கூல் மாற்றம், கல்லூரியில் விரும்பத்தகுந்த இடம் கிடைக்கிறது, வாகனம் புதுசாக எடுக்கிறது,
வீடு புண்ணியாச்சனம் பண்ணுறதுன்னு ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் வந்து 7.5 சனியில் 2வது சுற்று இருக்கவங்க தான் பண்ண முடியும். 30 to 60 இருந்ததுன்னா நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கஷ்டம் இல்லாமல் இந்த பூமியில் எதுவுமே நடக்காது, கஷ்டப்பட்டு தான் நடக்கும். ஆனால் நடந்திருக்கும், அல்லது நடந்துட்டு இருக்கும், அல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேரம். ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த உடம்பு உபாதைகள், தொந்தரவுகள், கொஞ்சம் அசதி சோர்வு இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். 7.5 சனியினுடைய தாக்கம் அதுவும் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு 2 months, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதகமாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு பைரவர், சனிக்கே குருவான பைரவர் கும்பிடும்போது பலவீனங்கள் அகலும். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி குரு பகவான். குரு விரைவில் நல்ல இடத்துக்கு போக போகிறார், அந்த இடத்த நோக்கி போகிறார். இப்போ குரு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். கொஞ்சம் பரவாயில்ல முதல் இருந்ததுக்கு. அந்த கைகால் வலி, தொந்தரவுகள், பிரச்சனைகள், குடும்ப சங்கடங்கள், நமக்கு எதிரிகளோட தொல்லைகள் இதெல்லாம் கொஞ்சம் விலகும். ஆனாலும் ஜென்ம சனி சில தாமதங்கள் ஆகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே தாமதங்கள் ஆகும். நம்ம எதிர்பார்க்குறது உடனே நடக்கலைன்னா அதனால் இருக்குமா, இதனால் இருக்குமா, அதனால் இருக்குமான்னு பல கணக்கு போடுவோம். அதாவது நம்ம காருக்கு எலுமிச்சம்பழம் விற்கிறவரை கூட இவர்கிட்ட எலுமிச்சம்பழம் வாங்கினதுனால தான் டயர் பஞ்சர் ஆச்சோம், அந்த கோயிலில் போய் பூஜையை போட்டாலும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்படிலாம் தோணும். அந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் சிந்திக்க வைக்கும். யார் எப்படிப்பட்டவங்கன்னு யோசிக்கணும். நல்ல சிந்தனை உள்ளவங்க மூலமாக ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அது நல்லது தான், நல்லதுக்கானது தான். இப்போ ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை தாமதமாகுதுன்னா அது நல்லதுக்கு தான். ஏன்னா இன்னும் இதை விட கிரக நிலைகள் நல்ல இடத்துக்கு வரும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் அதிர்ஷ்ட குழந்தைகளாக இருக்கலாம். இப்போ வந்தால் நமக்கு பாதகமாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே உடனே 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 நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது கூட நல்லதுக்கு தான். அந்த தாமதம், தடை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. ஒரு பக்கம் போகிறோம், டிராஃபிக் ஆகுது, ரொம்ப டென்ஷன் ஆகிறோம். டிராஃபிக் ஆகாமல் இருந்தால் ஒரு இடத்துல போய் நம்மளுக்கு ஒரு பாதிப்பு கூட வந்திருக்கலாம். அதனால் கூட இது நடக்குதுன்னு நினச்சி எடுத்துக்கணும். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சிந்திக்கணும். ஆனாலும் இந்த 7.5 சனி காலத்தில் கொஞ்சம் கடினமாக பாதை இருக்கும். கொஞ்சம் யோசித்து நிதானித்து கோவப்படாமல் போய்க்கணும். குழந்தைகள் உங்களுக்கு ஒரு 15 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா யார்கிட்டும் பேச்சுவார்த்தைகள், பழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பதிவிடுறது இதெல்லாம் வந்து யோசித்து பின்விளைவுகளை சிந்தித்து பெரியவங்களை கேட்டு நடந்துக்கணும். பெரியவங்களையே ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க பெண்களுக்கு அம்மா அப்பா, குழந்தைகளுக்கு அம்மா அப்பா தான். அதுலேயும் முக்கியமாக ரொம்ப தோழியாக இருக்கிறவங்க அம்மா பெண்களுக்கு. இப்போ அப்பா அம்மாவை விட ஒரு சிறந்தவங்க யார் நமக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேச்சு கேளுங்க. முதல் சுற்று 7.5 நடக்கும்போது அவங்க பேச்சை கேளுங்க. எப்பவுமே கேட்கணும். இந்த டைமில் கொஞ்சம் கூடுதலாக கேட்கணும். படிப்பில் கொஞ்சம் மறதி இருக்கும். திரும்ப திரும்ப படிங்க. மார்க் கம்மியாக வந்தால் சில பேர் கண்ணில் தண்ணி விடுவாங்க. அப்படின்லாம் இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணிங்க, வர்றது வரட்டும், அவ்வளோதான். சில பேர் ஃபெயிலானால் கூட கவலைப்பட மாட்டாங்க, திரும்ப எழுதி பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுத்து போனோம்னா இந்த காலத்தை வென்றலாம். ஆனால் ஜென்ம குரு 2ஆம் இடம் 3ஆம் இடமெல்லாம் குரு போகிற மாதிரி இப்போ 5ல் குரு இருக்கிறது நல்லது. ஜென்ம குரு ரொம்ப சிரமப்பட்டது, 3ஆம் இடம் 4ஆம் இடம் சிரமப்பட்டது, 2ஆம் இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ 5ஆம் இடம் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 4-5 மாதமாக கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையை வந்து எப்போ கொடுக்கும் அப்படின்னா அது அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த நிலையை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை பெற முடியும். 2ஆம் இடத்துல நல்லா இருந்தது, அது சீக்கிரம் அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சு. 3ஆம் இடம் அப்புறம் 4ஆம் இடம், ரெண்டு இடங்கள் மோசமாக இருந்ததுனாலே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 5ஆம் இடம் போனாலும் இப்போது அதிசாரத்தில் தான் போவார். ஆனாலும் அந்த அதிசாரத்தில் சில நல்ல நிகழ்வுகள் நடத்தி கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் அடுத்த மேற்கு மேலே 1 இயர் இருக்கும்போது மறுபடியும் நல்லது பண்ணுவார். அப்போ அந்த ஜென்ம சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிடும். ஏன்னா சனியவே குரு பார்ப்பார். கடத்துக்கு குரு வந்து என்ன பண்ணுவார், மீனத்தில் இருக்கிற சனியை பார்ப்பார். சனியை குரு பார்க்கறது பொதுவாக நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா மேசத்துக்கு காலதேவனுடைய வீட்டுக்கு 9 குடையும் 10 குடையும் பார்க்குறான். அது பரிபூர்ண தெய்வ அனுகூலம். எப்பவுமே குருவை சனியை குருவை பார்க்குறது தப்பு கிடையாது என்னோடய அனுபவத்தில். அது பொதுவான கணக்குலையும் எடுத்துக்கணும், நம்ம ஜாதக கணக்கு போக. ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் தடை இருந்ததுன்னா ஒரு ஐப்பசி கார்த்திகையில் அந்த தடை விலகிருன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்களா? பொதுவானவை
உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.